ஹாய் செலக்டீஸ், நாங்கள் தான் அங்கே குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பக்கத்தில் இல்லாதப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு. இது ஒரு ப்ராங்க் வீடியோ தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் கமெண்ட்டில் கேட்குறது எதுவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். குட்டிக்கு தமிழ் எழுதுனா படிச்சிருவாங்க, இங்கிலீஷ் எழுதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். டைம் பார்த்தீங்களா என்ன ஆகுதுன்னு? நைட்டு டைம் 1 மணிக்கு நம்ம இன்னைக்கு என்ன ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்கள் ரொம்ப தூங்கி எழுந்துட்டோம். ஸோ வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் குட்டிக்கிட்ட. சொல்லிகிட்டே இருக்கும்போது, குட்டி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று இருக்குது, நீ அதை எனக்கு ஷார்ட்ஸில் எடுத்துக்க வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன எக்ஸ்பிரிமெண்ட் தானே பார்க்குறீங்க? இன்னைக்கு நம்ம ஷாக் ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். குட்டி எப்படி பயந்து எப்படி கதற போறாங்கன்ட்டு நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது இருக்குல்ல, நான் இதை ஜஸ்ட் அங்க ஆல்ரெடி பாத்தீங்களா, ஒயர் அப்படியே கீழே இருந்து போயிட்டு நம்ம ஒயரு கொடுத்துட்டோம். எப்படி அங்க பாருங்க, அங்க கனெக்ஷன்ல நம்ம ஒயர் கொடுத்து தான் வச்சிருக்கோம். ஸோ அங்கிருந்து அப்படியே நம்மளுக்கு ஒயர் கனெக்ஷன் இங்க வரைக்கும் வந்துருச்சு. இது லைட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ அதனால் லைட்டு எரியல. சுவிட்சில் ஆனில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, தெரிஞ்சுதா உங்களுக்கே? அவங்க 1 மணிக்கு எங்கே இருந்தானே பார்க்குறீங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஒரு கமெண்ட்டில் நான் பார்த்தேன், 1 மணிக்கு வீடியோ எடுக்கிறீங்க, வெளியே உங்களுக்கு யார் இருப்பாங்கன்னு கேட்பீங்க. நாங்கள் 1 மணி வரைக்கும் நாங்கள் தெருவில் எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, நீ அதுக்குள்ளே ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளேயே அவங்க அவங்க கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு அவங்க வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா என் ஃபோனை நான் அதுக்குள்ளேயே நம்ம ஒலிக்க வச்சா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அவங்க வரும்போது நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கேமராலாம் ஆன் பண்ணி செட் பண்ணி வைக்கிற இடத்துல வச்சிடலாம். ஓகேவா? நம்ம இந்த ஒயரை இதில் வச்சு நம்ம ஷாக் அடித்த மாதிரி எனக்கே பயமாக இருக்குது. எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. இங்கே பாருங்க. ஓகே, சரி, வீடியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். த்ரில்லாக இருக்கும். நம்ம இன்னைக்கு தெரிக்க விட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா சொன்ன மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் டேபிளாண்ட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சாச்சு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மயக்கம் போட்டு விழுறதுக்குலாம் இது கரெக்டாக இருக்கணும். அதனால் நம்ம இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். மைக் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பயமாக இருக்குது விடுறதுக்கே. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க வந்துட்டோம், அது வரைக்கும் நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். என்ன நடக்குது. One minute later. A few minutes later. உட்கார என்னது வாங்கலாம் சொன்னல எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதுக்கு என்ன பண்ண போகிறோமோ? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்லப்பா, இது சக்ஸஸ் ஆச்சுன்னா செம்மையாக போகும் வியூவர்ஸ் எல்லாமே. ஆமாம், இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது இந்த ஒயர் இருக்குல்ல, இதை கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த கீழே இருந்து நம்ம வரும்போது மோட்ரு ஓடுற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். கரண்ட் வச்சுலாம் இது பண்ண வேணாமோ? வேற ஏதாவது ட்ரை பண்ணி வியூவர்ஸ் வேணா வர வச்சுக்கோமோ? இது நல்லா இருக்கும் கொஞ்சம். இது ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம சொன்னோன்னு வச்சுக்கேன், அது மக்கள் அந்த மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க. இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அதுக்காக தான் இதை வச்சுலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. நம்ம உயிருக்கு ஏதாவது ஆகுனா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பைத்தியம். நீ போயிட்டு வீடியோ எடுக்கணும், வீடியோ ஆன் பண்ற, வீடியோ எடுத்துடலாம். வேணாமோ? இதை வச்சு ட்ரை பண்ணாம வேற ஒன்னும் ஆகாது. அப்படி பயப்படாத, ஒன்னும் நான் ஆக மாட்டேன். வா,
எனக்கு எதுக்கும் இருமோ ஒரு வாட்டி நான் ஏதாவது செக் பண்ணி பார்த்துட்டு கூட நான் கேக்குறேன். நீலாம் இல்ல வீடியோல நான் செக் பண்ணி பார்த்துட்டு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அழகா பண்றோம். சரி சுவிட்ச் ஆன்ல இருக்கா? அது எப்பயுமே கனெக்ஷன் ஆன்ல தான் இருக்குமோ? நீ பாட்டுல ஒயரை போட்டு வச்சிருக்கிற, என்ன இது? வேணாமோ இதெல்லாம் ட்ரை பண்ணாம வேற ஏதாவது ட்ரை பண்ணுமோ? நீ வரவே டிவி கிட்ட நான் ஆன் பண்ணி வச்சிருப்ப. நீ வரதுக்கு முன்னாடியே நான் ஆன் பண்ணி பாத்துட்டேன்பா. சரிமோ கரெக்டா தான் நீ பண்ணது ஓகே தான், நீ பண்ணி வச்சிருக்க. அது எல்லாமே அங்க கனெக்ஷன்ல இருக்கும். அங்க இருக்கிற டிவி எல்லாம் வெடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. டிவி வெடிஞ்சிரும்ன்றியா? டிவிக்கு ஒன்னும் ஆகாதுவா. எல்லாமே ஆகுமோ? இதெல்லாம் எப்படி? இதை ட்ரை பண்ணாம வேற ஏதாவது வேணா வீடியோ எடுக்கிறமோ? நானு இதெல்லாம் வேணாமோ? நல்லா முடிவு பண்ணிட்டு நீ 1-2 வாட்டி யோசிச்சு அதுக்கப்புறம் பண்ணு. இரும்பு கையில குத்துது. நான் சொல்றதை கேளு. ஒரு வாட்டி 2 வாட்டி யோசிச்சு நீ சொல்லு, வீடியோ எடுக்கலாமா வேணாமான்னு. ஏய் எக்ஸ்பெரிமெண்ட் எடு பைத்தியம். நீ வேற நோயின்ட்டு நல்லா இருக்கானா இல்ல தலைலாம் போய் வாங்கிட்டு வரவா? ஃபர்ஸ்ட் இது சக்சஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம். அதுக்காக தான் உட்காந்துருக்கேன். என்ன சொல்றதை கேளுங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் வீடியோ எடுக்கிறியா இல்லையா? ஆன் பண்ணு. நான் எடுக்கிறேன். ஆனா எனக்கு இதெல்லாம் எடுக்க பயமா இருக்குமோ? ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? ஒன்னும் ஆகாது. நீ வேற தொணன்னு பேசிக்கிட்டதோ எனக்கு இவன் இருக்கான் பைபிள்ல கூட. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. இரும்பு கையில வச்சா கூட அவ்வளவா இதுவாகாதுன்னு சொல்லிருக்காங்க. சரி எடுப்பா. ரொம்ப டைம் ஆகுது. டைம் நைட் பழைய மாதிரி இருக்கும். என்ன பண்றாங்க பக்கத்துல எல்லாரும்? அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, வர சொன்னாங்க. நீ அதுக்குள்ளே பார்த்தா இந்த வீடியோ எடுக்க சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கு வெளில. ஆமா நான் அப்ப 1/4 மணி நேரம் ஆகுது வரத்துக்கு. நீ வீடியோ எடு. அப்ப கூப்பிட்டேன். எப்ப வர? இது ரொம்ப பழசா இருக்கிற மாதிரி இருக்குமோ? பழசா? தீஞ்ச வாசனை ஏதாவது வருதா? தீஞ்ச வாசனைலாம் வரல. சொல்லு என்னது ஏதோ சொல்லிட்டு இருந்த. இது ரொம்ப பழசு மாதிரி இருக்குமோ? சொல்லலாம். வரேன். இதை முறிச்சு போட்டு பண்ணா பர்ஃபெக்டா வரும்னு நினைக்கிறேன். இருடா கொண்டாடி. ஷாக்கிக்கு அடிக்க போதுமோ? எதுக்குமோ இந்த வேண்டாத வேலை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ தாவலாத்து பண்ற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் இதை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்றதை கேளு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் நீ எடுத்துக்கோடி வீடியோ ஆன் பண்ணு குட்டி. சும்மா நோயின்னு அதை குட்டி வீடியோ ஆன் பண்ணு குட்டி. கன்ஃபார்ம் தான்? கன்ஃபார்ம் தான். எடு. ஒன்னும் ஆகாது. இது சக்சஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு தான் இது சொன்னா உனக்கு புரியாதா? எடு. ஒரு நிமிஷம் இருமோ? பொறுமை. ஆன் பண்ண மாட்டேற நீ. சரி நானாச்சும் பண்ணி பாக்குறேன். நீ வீடியோ எடுக்கலனாலும் பரவாயில்ல விடு. அது நல்லா வந்துச்சுன்னா வீடியோவுக்கு நல்லது. அதுக்குதான் சொன்னேன் எடு. உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். எனக்கு என்னமோ பயமாவே இருக்குடி. எதுக்கு நீ வெயிட் பண்றீ கொஞ்சம்? நான் சொல்றதை கீழே கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நீ ஏதாவது பண்ணுமோ? இதுக்கும் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் குடும்பம். என்னமோ பண்ற. சரி பண்ணு. இப்போ நீ வீடியோவுக்கு வரல. நீ தனியா எதுக்குமோ பண்ற இதை வச்சு? ஐயோ இப்போ இது நல்லா என்ன ஆகுது வீடியோல கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். இது வர வேணாமோ? எனக்கு என்னமோ பயமாவே இருக்குமோ? நான் சொல்றதை கேளுமோ? நீ எடுக்கிறியா இல்லையா வீடியோ ஆன் பண்ணி? எடுக்கிறமோ. ஆனா இப்ப பண்ணாதமோ எதுவுமே. எனக்கு ஒரு வாட்டி யோசிச்சுமோ? எனக்கு என்னமோ இதை பார்த்தா பயமா இருக்கு. நீ பாட்டுல அசால்ட்டா பண்ணிட்டு இருக்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே. லூஸ் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நல்லது தானே நான் சொல்றேன். நீ என்னமோ வேணாமோ பயமா இருக்குமோ? இருமோ? இன்னும் வீடியோ ஆன் பண்ணல, நீ பாட்டுல வச்சுட்டே இருக்க. அதுக்குதான் சொன்ன எடுத்து தொலை. இப்ப இதனால சண்டை வர நம்மளுக்கு தேவையில்லாது. எடுன்னு சொல்ற. நல்லா வந்துச்சு நம்மளதான் நல்லது சொல்ற. ஓவரா பண்ணிட்டு இருக்க. எடு. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இப்ப பாரு எனக்கு ரொம்ப இது பயமா இருக்குது. நீ ஆன் பண்ணி டக்குன்னு ஆன் பண்ணி பண்றதே சரியில்லை. போயிடும் டக்குன்னு இல்ல. ஐயோ இப்பதான் நான் என்ன குட்டி என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. உடைச்சிட்டு தானே. சரி எடு டக்குன்னு இத காமிச்சு எனக்கு காட்டு. அப்பதான் நல்லா இருக்கும் வீடியோக்கு. ஏதோ டிம்மா இருக்கிற மாதிரியே இருக்கு மூவி. வெயிட் நல்லா வந்துருச்சா? இத காட்டி என்ன காட்டணும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் சரிமோ. ரொம்ப டார்ச்சர் பண்றதே சரியில்லமோ? இத காட்டு. உள்ள காட்ட வேணாமாமோ? சரி இப்ப இத காட்டு. ஃபர்ஸ்ட் இத காட்ட. உள்ள போகுதுல அத காட்டு ஃபர்ஸ்ட். என்னமோ நீ பண்றதெல்லாம் சரி. அத காட்டு. இல்லையா வேஸ்ட் பண்ணாத. நான் சொல்றத மறுபடியும் கேளுமோ? பண்ணாவே எனக்கு பயமா இருக்குடி. சொன்னா கேள்றி. வாங்க பாரு. அவன் இது போயிடுச்சு. அது போ வெடிஞ்சிட போகுது. நீ வேற இது பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த இப்போ மறுபடியும்
ஏய் இது வேற கை நடுங்குது உன்னாலதான் நான் சொல்றதை கேளு. ஏய் வெடிஞ்சிர குட்டி இப்ப நீ வைக்கிறியா இல்ல குட்டி சும்மா நோய் நோயின்னு இருக்க மரியாதை காட்டு ரொம்ப மிரட்டுறடி. ஆனா ஏய் பயமா இருக்குடி, எனக்கு பயமா இருக்குடி. ஷோ இது ஜுஜூபி மேட்ரு நாத்துக்கு முடிஞ்சிருக்கும் வேற லைட்டா விடும் போதே ஏன் அது வேற வீடியோ இரு மறுபடியும் பஸ் ஒன்னத்துல போட்டு பார்க்கலாம். அந்த வீடியோ ஆஃப் பண்ணு. இதுல பாரு எடு ரெண்டுத்தையும் ரெண்டையும் சேர்த்துலாம் பண்ணாதடி. ஏய் எக்ஸ்பிரிமெண்ட் பைத்தியம் எடு பைத்தியம். ஆன் பண்றியா இல்ல இல்ல நானே வச்சுக்கிறேன் காட்டு செல்ஃபில. இருமோ நான் எடுக்கிறமோ. இப்ப எங்கம்மா வைக்கணும்? மூஞ்ச காட்டணுமா இதை காட்டணுமா? நீ கூட நானே எடுத்துக்கிறேன். உன்ன வர காமிச்சிட்டேன் சொல்ல. ஹாய் செலோடிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. நீ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கலாமா? வேணாமோ, ஷாக் அடிக்கணும் இதுல. ஆனா என் ஃபேஸே தெரியலப்பா. நீ எடு, அதுக்கு தான் சொன்னேன் எடுக்கவும் எடுக்கிறமோ. இதெல்லாம் பண்ணாதமோ, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எடு. என்னமோ வெறுப்பே. எடுக்கிறியா இல்ல நான் வேஸ்டா போயிடும் பாரு. புடி. எனக்கு என்னமோ பயமா இருக்குமோ, சொல்றதை சொன்னது இதை எடு ஃபர்ஸ்ட். இத ஃபோக்கஸ் பண்ணு. எத்தனை வாட்டிமோ எடுக்கிறது நானும். இத ஃபோக்கஸே பண்ண மாட்டற குட்டி. எடுத்துட்டேன்ற மறுபடியும் எடுன்னா என்னமோ இததான் ஃபோக்கஸ் பண்ணனும். நீ ஃபோக்கஸ் பண்ணு. ஏமோ வேணாமோ, நான் சொல்றதை கேளுமோ. எனக்கு என்னமோ பயமா இருக்கும். நீ இதுக்கு ஐயோ அது ஒண்ணும் இல்ல. நீ கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். நான் வைக்கிறேன். ரொம்ப உள்ளலாம் தள்ளாதடி. அதுதான் ஆன் பண்ணிட்டியா? இத காட்டிட்டு என்ன காட்டுற மாதிரி வச்சுக்க. ஓகேவா? எனக்கு என்னமோ சீக்கிரம் ஆன் பண்ணு. பண்றமோ எனக்கு பயமா இருக்கும். இத காட்டிட்டு என்ன லைட்டா காட்டுற மாதிரி. கீஞ்சில பற்ற போகுது. நீ மூஞ்ச தள்ளி வை. இப்படி வை. அது இப்ப காட்டு. போன காட்டு. தள்ளி விடாத. காட்டு. எனக்கு என்னமோ பயமா இருக்குமோ. நான் சொல்றத நீ ஒரு வாட்டி கேட்டு பாரு. என்னடியாச்சு? ஐயோ ஏய் நான் அப்பவே சொன்னேடி, தலைப்படம் அடிச்சுட்டேனேடி. அதுல கை வைக்காத, ஷாக் அடிக்கணும். ஏய் எனக்கு என்னமோ பயமா இருக்குமோ. என்னமோ ஆச்சு ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ. ஒரு வாட்டியாச்சும் சொல்றதை கேளுமோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ. என்னமோ ஆச்சு உனக்கு? ஐயோ அதுக்கு தானே சொன்னேன். இந்த என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நீ தாண்டி என்னென்னமோ பண்ணிட்டு கிடந்த. நான் அப்பவே சொன்னேனேடி தலைப்படம்ன்ட்ட. அதெல்லாம் ட்ரை பண்ணாதன்னு. ஐயோ மோமோ தாயில எடுத்துட்டு வரமோ. எனக்கு என்னமோ பயமா இருக்கணும். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ. தயவுசெய்து எப்படியாவது எந்திரிச்சிருமோ. நான் அதுக்கு தானமோ சொன்னோம் உங்ககிட்ட. ஏய் என்னடி ஆச்சு? ஏய் ரொம்ப பயமா இருக்குடி. நான் உனக்கு அதுக்கு தாண்டி சொன்னேன். அதெல்லாம் ட்ரை பண்ணாதடி. துரு பிடிச்ச மாதிரி இருக்குடி. ஷாக் அடிக்கும்டி. ஒயர்ல ரொம்ப லூஸா இருக்குதுன்னு சொன்ன கேட்டியாடி என் பேச்சோ. ஏய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏய் அம்மா எந்திரிடி ப்ளீஸ்டி. இதுக்கு தாண்டி சொன்னேன் நான் வேற. அதை யூஸ் பண்ணாத. நீ தான் ஏதோ ப்ராஜெக்ட் கீஜெக்ட்னு சொன்னா ஒன்றும் புரியல எனக்கு. அப்போ மக்கு மாதிரி. அம்மா ப்ளீஸ்டி எந்திரிச்சிடுறி. எனக்கு பயமா இருக்குடி. வீட்டுலாம் அடிக்குதா? மூச்செல்லாம் இருக்கா? இது தண்ணி எடுத்துடமோ. ஒரு நிமிஷம் இருமோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவுசெய்து வந்துருமோ. யாமதான் அதெல்லாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ. ப்ளீஸ்மா வந்துருமோ. எனக்கு என்னமோ பயமா இருக்குமோ. மூச்சுலாம் இருக்கா? எப்படி பார்க்கணும்னு கூட எனக்கு தெரியாதுமோ. எனக்கு பயமா இருக்குமோ. ப்ளீஸ்மா தண்ணியாச்சும் தெளிக்கிறோமோ. நான் அப்பவே சொன்னலமோ. அதெல்லாம் வேணான்னு ஒரு வாட்டியாச்சு கேட்டியா? எந்திரிச்சிடுறி. எந்திரி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி சத்தியமா. எந்திரிமோ. தண்ணி தெளிச்சு கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாள். ஏய் ப்ளீஸ்மோ பாருமோ. ஐயோ நான் இதுக்கு தானே சொன்னேன். இதெல்லாம் மயிறு மாதிரி என்ன ப்ராஜெக்ட் எங்கேருந்து சாவச்சிலாமா இருக்குது. எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாலும் தெரியல. எனக்கு சத்தியமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ. ஒரு வாட்டியாச்சு எந்திரிமோ. தண்ணி தெளிச்சு கூட எந்திரிக்க மாட்டேங்கியோ. ஷாக் அடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாதுடி. ஏய் எந்திரிமோ. ஐயோ
ஐயோ என்னம்மா ஆச்சு உனக்கு? எந்திரியும், எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. ப்ளீஸ் ரீ. அப்பவே சொன்னலமோ அதெல்லாம் பண்ணாத. ஐயோ என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ எனக்கு பயமா இருக்குடி. நான் அதுக்கு தாண்டி சொன்னனே உன்கிட்ட. நீ தாண்டி ஏதோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்த. அம்மோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ. இப்படி செக் பண்ணுவாங்க ஹார்ட் பீட் அடிக்கிறதுலாம். மூச்சிருக்கா? மூச்சுலாம் இருக்குது. அப்ப ஏன் நீ அசைய மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிறமோ? ஏதாவது பேசுடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இதுக்கப்புறம் எல்லாம் கரண்ட் சகுன்னு எடுத்துருவாங்க, போட்டு உடச்சிருவோம் எல்லாத்தையுமே. எனக்கு பயமா இருக்குமோ. பக்கத்துல போய் யாரையும் எழுப்ப கூட முடியாதமோ, எல்லாம் தூங்குவோங்கமோ. அம்மோ ப்ளீஸ் எந்திரிமோ ப்ளீஸ். எந்திரிமோ, பயமா இருக்குமோ. எனக்கு பயமா இருக்குமோ. இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன். நான் அம்மா கால் பண்றேன். ஐயோ அம்மா வேற இந்த நேரத்துல எடுக்குமா இல்லையான்னு தெரியலையே. நீ ரொம்ப பதட்டமா இருக்கேன். ஹலோ அம்மா, என்னன்னே தெரியலம்மா. ஏதோ வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாமா. அவ டக்குனு வீடியோ எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. என்னன்னே எனக்கு தெரியலம்மா. நான் இப்ப யாரை கூப்பிடுறதுன்னு தெரியலம்மா. பக்கத்துல வேற ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்து யாருமே கூப்பிட விடாமலம்மா. என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா. கொஞ்சம் சீக்கிரமா யாராவது வாங்கலாமா எங்க வீட்டாண்ட ப்ளீஸ்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா இவ பண்றதெல்லாம் பார்த்தா. அம்மா நான் அதுக்குள்ளே 108 கால் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. நீங்க அதுக்குள்ளே வந்துருங்கம்மா. 108 வருவாங்களா இல்லையா? எந்த நேரத்துல வேற விழுந்துட்டா வருவான். போதா? ஹலோ சார், 108 சார்? 108 சார்? ஹலோ ஏன் மோடி பண்ற? கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயந்துட்டமோ. அம்மாக்கெல்லாம் போன் அடிச்சுட்டமோ. என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் மூடிலாம் பண்ற? எப்படி இருக்கு? அம்மாக்கெல்லாம் கால் அடிச்சுட்டோமோ. என்னன்னா அம்மா எனக்கு பயந்துட்டாமோ. நீ அமைதியா இருமோ. 108க்கு வேற கால் போயிடுச்சு. அவங்க இந்த நேரத்தை திட்ட போறாங்கமோ என்ன. உனக்கு எதுல விளாடணும்னே தெரியலமோ. ஒரு உயிர் விஷயம் அமைதியா இருமோ. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தனியா துப்பி வைக்கிற மாதிரி துப்பி வச்சிருக்கு. அங்க பாரு கேமரா இருக்கு. யாமோ இப்படிலாம் பண்றேன். நான் பயந்துட்டேன் தெரியுமா ரொம்ப. வீட்டுக்கு கால் பண்ணிட்டேன் பத்தாத்துக்கு. ஐயோ மைக் எங்க அடிச்சடியில எங்கன்னா கீழே விழுந்துருச்சா? காணாம போனோம் கொடுப்போம். எப்படி எங்க மைக்கு? அது எங்கதான் இருக்கும். விடு, அடிச்சடியில எங்கன்னா விழுந்துருச்சா மைக்கு? உண்மையிலே மைக்கு போட்டிருக்கேன். மைக் எங்க வச்சு? உனக்குலாம் நம்ம எல்லாம் ஞாபகம் எடுக்கிறது. உனக்கு என் மேல பாசம் இருக்கா இல்லையா? அது இதுல வச்சுதான் செக் பண்ணுவியா நீ? இந்த ஒயருக்கு எல்லாம் எங்க மைக்கு இது எப்போ வந்தது? அது நீ அப்போவே வீடியோ எடுக்கும் போதே கழட்டி வச்சிட்டேன்னு நினைச்சேன். கழட்டியா வச்ச? இல்ல. ஏமா இப்படிலாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க? சாமியா, நீ அடிச்ச பெரட்ல ஏதோ எல்லாம் கலண்டிக்கிச்சு. வீடியோ எடுக்கும்போது கோல்டு எல்லாம் கீழே விழுதுமோ. நாம வீடியோ எடுக்கிற நீ வெறி பேத்துற மாதிரி. சரி சாரி, இதுக்கப்புறம் அவ்வளோ எடுக்க மாட்டேன். எப்படி வந்ததுன்னு தெரியல. வீடியோ பார்த்தாதான் எனக்கே தெரியும். சரி ஓகே, இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீயே முடியும் வெறி பேத்தாதான். சரி சாரி. கோல்டு கில்டு வீடியோ எடுக்கிறேன்னு காணாம போச்சு. சரி இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்காது. தப்பா நினைச்சுக்காத. மைக் கிடச்சிருச்சுல, விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, அவங்க டென்ஷனில் இருக்காங்க. 108 எங்கள் அம்மா அப்படின்றதுனால. ஒரு பக்கம் கோல்டு வேற. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரோம். ஸோ டாடா பாய்.
இந்த வாட்டி இப்படிலாம் இடுவோம் நான் சாவடிக்கணும் இல்லையான்னு மட்டும் பாரு கட்டு